அவுட்டர்ல வாங்குற பிரைஸுக்கு உங்களுக்கு சிட்டிக்குள்ள திருவேற்காடுல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து. சோ அதுவும் வந்து பெஸ்ட் பிரைஸ். நம்ம சேனல் பேரை சொன்னாலே 200 rupees வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ இது பூந்தமல்லிக்குலாம் 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ரொம்ப முன்னாடியே இருக்கு. கோயம்பேடு வந்து ரொம்ப பக்கம். ஆமா ரொம்ப பக்கம். இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கூட கிடையாது. திருவேற்காடு பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு முக்கியமான ஏரியா, மெயினான ஏரியா. ஃபேமஸான கோயில் ஒன்னு இருக்கு, அம்மன் டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ். 360 டிகிரி நீங்க எங்க போனாலும் கனெக்டிவிட்டி, ரோட் கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்கு. சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரோட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து இபி இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா 30 feet தார் ரோட் அண்ட் 23 feet ரோட் கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாலிட் காம்பவுண்ட்ஸ் வச்சு டெவலப் பண்ணுவோம். செக்யூரிட்டி கேபின் இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் டெவலப் பண்ணிருக்கோம். தாராளமா எல்லா பேங்க்லயும் எனக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம். மேஜர் ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்துலயே தான் இருக்கு. நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே நியர்பை தான். ஏன்னா இது ப்ராப்பர் சிட்டிக்குள்ள இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் இருந்து 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒண்ணுமே பண்ண வேணாம். ஒண்ணுமே ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம எங்க இருக்கோம், சென்னையில சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ பண்றதுக்காக வந்திருக்கோம். நம்ம கூட டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ல தினேஷா இருக்கேன். ஹை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. சோ நம்ம ப்ரோ மீட் பண்ணாலே நமக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா லேண்ட் கிடைக்க போகுது. அதுவுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து சிட்டிக்குள்ளேயே வந்து சூப்பரா வந்து பிளாட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளாட் பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பண்றதுக்காக வந்திருக்கோம். சோ நீங்களே அந்த லொகேஷன் பத்தி சொல்லிருங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, நம்ம எல்லா வீடியோலயும் நம்ம எங்கெங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம்ன்றது ஒரு இன்ட்ரோ இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட பேர் தினேஷ் குமார் ஃப்ரம் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த சைட் வந்து நம்ம திருவேற்காடு பத்தி நிறைய பேசியிருக்கோம். இவ்வளவு லே அவுட் நான் காமிச்சது இல்ல. இன்னைக்கு வந்து இதுதான் ஆக்சுவலி திருவேற்காடோட சைட் வீடியோ. திருவேற்காடு பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு முக்கியமான ஏரியா, மெயினான ஏரியா. ஃபேமஸான கோயில் ஒன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்டுமே ரொம்ப ஃபேமஸ் தான். இந்த இடத்துல வந்து எல்லா இந்த சிட்டிக்குள்ள எல்லா ஏரியாவுக்குமே வந்து கனெக்டிவிட்டி வந்து எல்லா பஸ்ஸுமே இங்க இருக்கும். ஆமா, அதுவுமே ஒரு ஸ்பெஷல் தான். சோ திருவேற்காடு வந்து மோஸ்ட்லி யாருக்கும் சொல்லணும்ன்றது தேவை கிடையாது. சென்னை இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க வந்து அம்மன் டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆமா, சோ அது எல்லாருக்குமே உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையில உள்ளவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் உலகத்துல உள்ளவங்க, தமிழ்நாட்டுல உள்ளவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருவேற்காடுல வந்து நீங்க 360 டிகிரி சென்னைக்குள்ளார நீங்க எங்க வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அம்பத்தூர், உங்களுக்கு வந்துட்டு ஐனம்பாக்கம், அப்படி வழியா நீங்க அம்பத்தூர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு நீங்க பேக் சைட் போனீங்கன்னா பருத்திப்பட்டு, ஆவடி அந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா ஐயப்பன் தாங்கல், போரூர், ராமாபுரம் அது மாதிரி கிண்டி கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு ஆப்போசிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சைடுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு முகப்பேர், ஈஸ்ட் முகப்பேர், அண்ணா நகர் அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து எல்லா பக்கமும் கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரி நீங்க எங்க போனாலும் கனெக்டிவிட்டி, ரோட் கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்கு. அண்ட் இங்க இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ல போனா கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சிட்டில இருந்து நிறைய இங்க இருந்து வாட்டர் கம்பெனிஸே வந்து சப்ளை பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கும். நம்ம சைட்டு பொறுத்த வரைக்கும் லேக் பக்கத்துலயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 to 15 ஃபீட்லயே வந்து உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிள் இருக்கு. சென்னைக்குள்ள 10 to 15 ஃபீட்ல வந்து தண்ணி கிடைக்கிறது அதிசயம் தான். ஆமா, சோ இது பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் இது. அண்ட் தென் கம்ப்ளீட்லி 4 ஏக்கர் இது. ஸோ 4 ஏக்கர்ல வி ஹேவ் அரௌண்ட் 69 பிளாட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அதுல 50 பிளாட்ஸ் கிட்ட சோல்ட் அவுட். இப்போதைக்கு ஒரு 15 பிளாட்ஸ் கிட்ட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கொடுத்துருக்கீங்க? மினிமம் வந்து உங்களுக்கு 540 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு. 540, அதுக்கப்புறம் 600, 700, 910 ஸ்கொயர் ஃபீட், 1050 ஸ்கொயர் ஃபீட், 2100 இந்த மாதிரி சைசஸ்ல பிளாட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சூப்பர். ஸோ எல்லா ஃபேசிங்லயும் இருக்கா? மோஸ்ட்லி இப்போதைக்கு எல்லா ஃபேசிங்லயும் இருக்கு. ஸோ ஈஸ்ட் மட்டும் நம்ம கிட்ட ரொம்ப கம்மி. அது ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ப்ராபபிலி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அது புக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நார்த்ல இருக்கு, சவுத்ல இருக்கு, அண்ட் தென் வெஸ்ட்ல இருக்கு. சோ இப்போ சைட்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் டெவலப் பண்ணி சைட்குள்ளே நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வந்து இபி இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா 30 feet தார் ரோட் அண்ட் 23 feet ரோட் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டா நல்லா டெவலப் பண்ணிருக்கோம். நம்ம சைட் எப்பவுமே காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாலிட் காம்பவுண்ட்ஸ் வச்சு டெவலப் பண்ணுவோம். அண்ட் தென் செக்யூரிட்டி கேபின், கேட் இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் டெவலப் பண்ணிருக்கோம். பட் ரொம்ப வாஸ்டான டெவலப்மெண்ட் இல்லாம ஒரு பேசிக் ரெக்யர்மெண்ட் என்னவோ அது நம்ம உங்களுக்கு பேசிக்கா என்னென்ன வேணுமோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. காம்பவுண்ட் வால், அதுவும் இவ்வளவு இந்த சின்ன சைட்டா இருந்தாலுமே வந்து நல்ல அகலமான ரோடு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே இருக்கு. உள்ளே பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்துருச்சு. அதுக்குள்ளேயே சைட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜாயின் வெஞ்சர் பண்ணி ஒருத்தவங்க அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விங்ல வந்து பாத்தீங்கன்னா 12 வீடு. அது ஒரு 24 ஹவுசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இண்டிவிஜுவல் ஹவுசஸே பாத்தீங்கன்னா ஒரு 8 வீடு கிட்ட கட்டிட்டு இருக்காங்க. இது எதுவுமே நம்ம கட்டல, நம்ம கிட்ட வாங்கினவங்க கட்டிட்டு இருக்காங்க. ஜெனரலி எல்லாரும் என்னன்னா
ஒரு சைட்ல ஒரு வீடு இருக்கும், அதுவே காமிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம என்ன ப்ராக்டிக்கலா இருக்கும் அதை சொல்லிடுவோம். நம்ம கஸ்டமர்ஸ் வந்து வாங்கி அதுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க திருவேற்காடுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேண்டே கிடையாது. இப்போ எங்க கிட்ட அடுத்து ஒரு 2.5 ஏக்கர் டெவலப் பண்றோம், அது இருக்கு. அது இல்லாம ஒரு 4.5 ஏக்கர்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அது இருக்கு. ஸோ அடுத்தடுத்து நம்ம திருவேற்காடுல லே அவுட்ஸ் நிறைய பண்ணுவோம். பட் ஆனா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே பிரைஸ் நம்ம கிட்ட இருக்காது. நம்மளே வந்து பண்றோம் பாத்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் வந்து இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆஃப்டர் 6 months கழிச்சு தான் திருப்பி ரீஓபன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலயும் ப்ராஜெக்ட் பண்றோம். இது சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஒரு 6 மாசம் கேப் விட்டு தான் இது வந்து சேலே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 6 மாசம் விற்போம், அப்புறம் இதை அப்படியே ஷட் டவுன் பண்ணிடுவோம். திருப்பி 6 மாசம் கழிச்சு தான் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். 6 months ஒன்ஸ் வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது ப்ராப்பர் சிட்டிக்குள்ள இருக்குல்ல ப்ரோ, அதனால வந்து உங்களுக்கு எப்பவுமே பிரைஸ் ஹைக் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பூந்தமல்லியிலே 6000 விற்கிறாங்க. ஸோ இது பூந்தமல்லிக்குலாம் 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துடும். ரொம்ப முன்னாடியே இருக்கு. ஆமா, கோயம்பேடு வந்து ரொம்ப பக்கம். ஆமா, ரொம்ப பக்கம். இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கூட கிடையாது. ரோட் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டதனால சீக்கிரமே ரீச் ஆயிடும். இங்க இருந்து நீங்க மதுரவாயில் பைபாஸ் ரொம்ப கிட்டக்க. மதுரவாயில் பிடிச்சா தாம்பரம், பெருங்குளத்தூர், அவுட்டர் ரிங் ரோடும் நீங்க போயிடலாம். பூந்தமல்லி இப்படி போயிடலாம். அதே மாதிரி ஐயப்பன் தாங்கல்லாம் இன்னைக்கு 7500 8000 ஸ்கொயர் ஃபீட். இங்க இருந்து ஐயப்பன் தாங்கல் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutesல போயிடலாம். கண்டிப்பா. சோ அது மாதிரி உங்களுக்கு நல்ல growth இருக்கிற ஏரியா. நீங்க வீடு கட்டி சிட்டிக்குள்ளார வரணும் வாங்க மட்டும் கிடையாது. இமீடியட் ஒரு அப்ரிசியேஷன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இது நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நானே இப்ப அந்த 2.5 ஏக்கர் டெவலப் பண்றோம் பாத்தீங்களா, அந்த சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரைஸ் வந்து 6000 ரூபாய் வந்து மினிமம் வந்து பண்ணுவோம். ஆக்சுவலா இந்த சைட்டோட பிரைஸ் நான் என்ன சொல்லல. இந்த சைட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5200 ரூபாய். 5200 ரூபாய் தானா? ஆமா. அதுலயுமே ஜெனரலா எல்லாரும் கேக்குற மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஆஃபர்னு கேக்குற மாதிரி நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஆஃபரும் இருக்குங்க. 5200 ரூபாய் ஒரு ஆஃபர் தான். இதுலயும் ஆஃபர் இருக்கு. இதுல வந்து 200 rupees வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு 4999 நம்ம சேல் பண்றோம். சூப்பர். இன் கேஸ் ஆஃப் மல்டிபிளா நிறைய ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறாங்கன்னா அதுலயும் நம்ம நெகோஷியேட் பண்ணி பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கலாம். இதுலயும் வந்து நெகோசியேஷன் இருக்கான். சோ நீங்க நிறைய எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த நெகோசியேஷன் பண்ணி தரேன்றாங்க. இந்த பிரைஸ்க்கு வந்து நீங்க பூந்தமல்லியே போனா கூட வாங்க முடியாது. திருவேற்காடுல இந்த பிரைஸ்க்கு வந்து 4999 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கு லோன் ஆப்ஷன் இதெல்லாம் இருக்கா ப்ரோ? தாராளமா எல்லா பேங்க்லயும் எனக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம். நீங்க எனி பேங்க், நாங்க எங்க சைட்ல அப்ரூவல்ஸ் எல்லாத்துலயும் வச்சிருக்கோம். நீங்க இன் கேஸ் ஆஃப் எனி பேங்க், நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எனக்கு ஃபர்தரா அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு எக்ஸிஸ்டிங்கா அப்படின்னா நீங்க அந்த பேங்க்லயே கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து புக்கிங் அமௌண்ட்டா 10,000 rupees கலெக்ட் பண்றோம். ஜஸ்ட் 10,000 rupees கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பேலன்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு லீகல் கிளியரன்ஸ் பண்ணிட்டு நீங்க எங்களுக்கு பேமெண்ட் பண்ணலாம். அது ஷெட்யூல் ஆஃப் பேமெண்ட்ஸ் நான் கொடுத்துருவேன். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன் டைம்ல நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ இடம் வாங்குறோம் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கான ஆப்ஷன் நீங்க பண்றீங்களா? தாராளமா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஏரியா வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி திருநெல்வேலி சைட்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கட்டுற அளவுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் சைஸஸ் இல்லாதது எல்லாமே கூட, இன்ஃபேக்ட் நீங்க சம்ப கூட வந்து உங்களோட ப்ரிஃபரபிள் சைஸ் கூட நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரூம்ஸ் அது மாதிரி என்ன வேணுமோ உங்க விருப்பத்துக்கு நீங்க வீடு கட்டிக்கலாம். நாங்க வந்து உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க கட்டி கொடுப்போம். அதுதான் எங்களோட டேக்லைன். ஸோ நாங்க கட்டி வச்சது தான் நீங்க வாங்கணும்ன்றது கிடையாது. ஸோ உங்க பிளாட் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் உங்களோட ப்ரிஃபரபிளுக்கு என்னவோ அது நீங்க கட்டிக்கலாம். அதுக்கு என்ன சார்ஜஸ் வரும்ன்றது நாங்க கிளியரா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். ஸோ அது வந்து மினிமம் பிரைஸ் சொல்லிட்டு காம்பவுண்ட் தனியா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். என்டையரா என்ன வரும்ன்றது ஒரு கொட்டேஷனாவே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம சைட்டை சுத்தி என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு ப்ரோ? இங்க வந்து எல்லாமே மேஜர் ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்துலயே தான் இருக்கு. நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே நியர்பை தான். ஏன்னா இது ப்ராப்பர் சிட்டிக்குள்ள இருக்கு. அதே மாதிரி உங்க ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கூலோட மெயின் கேம்பஸும் இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. நீங்க சென்னை பப்ளிக் வரவழியிலே பெரிய ஸ்கூல்ஸ். ஆமா நீங்க திருவேற்காடுலயே கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்கூலுக்கு மேல எல்லா ஸ்கூலுமே இங்க தான் இருக்கு. அண்ட் மேஜரா எல்லா ஸ்கூலோட மெயின் கேம்பஸே வந்து பாத்தீங்கன்னா இங்க தான். சோ அதனால இது ப்ராப்பர் சிட்டிக்குள்ள பண்ணிருக்க சைட். பட் என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்க திருவேற்காடுன்றது வந்து எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா லேண்டே இங்க இல்ல. ஏன்னா இங்க திருவேற்காடு பொறுத்த வரைக்கும் லேண்டே இல்ல. ஆக்சுவலா நீங்க ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்க போனாலே 6500 ரூபாய் வந்து வித்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வந்து லே அவுட் டெவலப் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ரீசனபிள். நான் எப்பவுமே என்னோட சைட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பிரைஸோட 20% கம்மியா தான் கொடுப்போம். ஸோ அதனால இந்த சைட் பொறுத்த வரைக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்கு வந்து மார்க்கெட் பிரைஸோட 20% கம்மியா தான் கொடுக்குறோம். ஸோ அதனால பிளாட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்கு. ஒரு 15 பிளாட்ஸ் தான் இருக்கு. அது ப்ரிஃபரபிள் ஃப்ரண்ட்ல வேணும்னு நினைக்கிறவங்க வந்து அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா கைஸ், இந்த சிட்டிக்குள்ள வந்து ரொம்ப நாளா நிறைய பேர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா சிட்டிக்குள்ள வாங்கணும்னாலே வந்து ரொம்ப ஹை பட்ஜெட்டா போகும். அதுக்குன்னே வந்து ரொம்ப அவுட்டர்ல தேடி இருப்பீங்க. நீ அவுட்டர்ல வாங்குற பிரைஸுக்கு உங்களுக்கு சிட்டிக்குள்ள திருவேற்காடுல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து. ஸோ அதுவும் வந்து பெஸ்ட் பிரைஸ். நம்ம சேனல் பேரை சொன்னாலே 200 rupees வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுலயுமே நீங்க பல்கா வாங்குறீங்க அப்படின்னா அதுலயுமே இன்னும் பிரைஸ் நெகோசியேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உடனே வந்து புக் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க இது இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்க கம்பெனில. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஸோ இது கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கேட்க மாட்டோம், லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிரவுண்ட் 1 கிரவுண்ட்லாம் வாங்குறாங்க. அவங்க வந்து அவங்க
லிவிங் ஸ்பேஸ்க்காக, அதாவது வாழ்வதற்கான ஒரு இடமா கட்டி வாழ்றதுக்காக அந்த மாதிரி வாங்குறாங்க. கண்டிப்பா. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நிறைய என்ஆர்ஐஸும் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, நான் வந்து நான் ஃபண்ட் இருக்கு, என்னால வந்து இந்த பிசினஸ் பண்ண முடியாது, ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளாட் வாங்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கும் போது உங்களுக்கு அதோட அப்ரிசியேஷன் ஆஃப் டைம் லைன் வந்து 7 to 8 years இல்ல 5 years 6 years போனாதான் வெயிட் பண்ணி நம்ம பண்ணணும். இப்போ இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரெவென்யூ ரியல் எஸ்டேட் மூலமா ஜென்ரேட் பண்ணா அது நீங்க பிசினஸா பண்ணாதான் முடியும். நீங்க சின்ஸ் வேற பிசினஸ் ப்ரொஃபைல்ல இருந்துட்டு இது பண்ண முடியாது. நாங்க இதே ஒர்க்ல இருக்கிறதுனால நாங்க இப்ப என்ன பண்றோம்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து நாங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். நாங்க நிறைய இடத்துல வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க நிறைய இடத்துல நாங்க அக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம். மினிமம் 1 ஏக்கர்ல இருந்து, அதாவது 1 ஏக்கர்ல இருந்து 10 ஏக்கர்ஸ் வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அக்ரிகேட் பண்ணிருக்கோம். ஸோ மினிமம் ஒரு 1 ஏக்கர் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து நீங்க ரிட்டர்ன்ஸ் இமீடியட்டா வேணும் அப்படின்னா கூட நம்ம பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்துட்டு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமம் வந்து ஒரு 30% வந்து பெர் ஆனம் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 30%. தட் இஸ் ஃபார் பெர் ஆனம். அது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் இருந்து 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒண்ணுமே பண்ண வேணாம், ஒண்ணுமே ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அது வந்து எங்க கிட்ட பணமாவோ பொருளாவோ அந்த மாதிரி நம்ம கேட்கல. நாங்க ஒரு லேண்ட் கொடுப்போம். அந்த லேண்ட் கம்ப்ளீட்டா ஜென்யூனா இருக்கா, ப்ராப்பரா இருக்கா, எக்ஸிஸ்டிங் லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட இருந்து ப்ராப்பரா உங்களுக்கு வருதான்றதை நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அட்வான்ஸ் நானே பே பண்ணிடுவேன். ஓகே ப்ரோ. இப்போ 1 கோடி ரூபாய் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதுக்கு என்ன கேரண்டி? அதுதான் சொல்ல வரேன். ஒரு ப்ராப்பர்ட்டி நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். அந்த ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணி நான் லீகல் கிளியர் பண்ணிடுவேன். அந்த லீகல் கிளியர் பண்ண ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட நான் கொடுப்பேன். நீங்க லீகல் கிளியரா இருக்கான்னு நீங்க 1க்கு 4 லாயர் கூட வச்சு நீங்க செக் பண்ணிட்டு அந்த லேண்டை உங்க பேர்ல தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். உங்க பேர்லனா யார் எனக்கு ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க பேர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அவங்க பேர்ல தான் நான் ரெஜிஸ்டர் பண்றேன். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்றோம்னா அந்த இடத்துக்கு அப்ரூவல்ஸ் வாங்குறோம், ரோடு போடுறோம், டெவலப்மெண்ட் பண்றோம். எல்லாமே ஆஸ் இட் இஸ் நீங்க ஒரு லேஅவுட் எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி பிளாட்டா பிரிச்சு நாங்க பண்ணிடுவோம். அவங்க வந்து எங்களுக்கு அவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் அவங்களோட கேபிட்டல் அமௌண்ட் ரெண்டத்தையும் அவங்க ரெக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க பிளாட்டை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்தா போதும். இல்ல அவங்க திரும்ப வந்துரும், அதுல இருந்து உங்களுக்கு 30% வந்து ரிட்டர்னும் வந்துரும். உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் நான் சொல்றேன். நம்ம வந்து பிளாட் நம்ம அதுல கொடுக்கும் போது நம்மளோட பேசிக் காஸ்ட்னு ஒன்னு இருக்கும். அந்த காஸ்ட்டுக்கே வேணா கூட நீங்க ஒரு பிளாட்டும் அதுல நீங்க பர்ச்சேஸ் அதுலயே நமக்கு ஒதுக்கி தனியா வேணும்னாலும் நீங்க அதை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு லேண்ட்ல வந்து இன்ஸ்டன்டா நீங்க வந்து பணம் ஐ மீன் லைக் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் பண்ணாதான் பண்ண முடியும். சூப்பர். எல்லா பிசினஸ்லயும் இது இருக்கு. லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல பெருசா யாரும் இவ்வளவு ஓப்பனா கேட்க மாட்டாங்க. நாங்க வாஸ்டா இப்போ மூவ் ஆன் ஆகுறதுனால அந்த மாதிரி பப்ளிக்ல இருந்து நாங்க வந்து இன்வெஸ்டர், அதாவது இது நிறைய பேருக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் வச்சிருப்பாங்க. சோ அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணனும் தெரியாம இருப்பாங்க, யார்ட்ட இன்வெஸ்ட் பண்ணனும் தெரியாம. நம்ம ப்ராப்பரா ஒரு 18 இயர்ஸ் இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ஜென்யூனா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குன்றது தெரியும். நமக்கு வந்து அவங்க லேண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தா போதும். எங்க கம்பெனிக்கோ அந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை. டெவலப்மெண்ட் பத்தி நீங்க ஃபுல்லா டெவலப்மெண்ட் நாங்க கம்ப்ளீட்டா பண்ணிடுவோம். லேண்ட் வந்து அவங்க பேர்ல இருக்கும், டெவலப்மெண்ட் நாங்க பாத்துப்போம். அவங்க தான் லேண்ட் ஓனராவே இருக்காங்க. அக்ரிமெண்ட் எல்லாமே ப்ராப்பர் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். இடமே அவங்க பேர்ல நம்ம சேல் டீட் பண்ணிடுவோம். சோ நீங்க கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்றோம் பயந்துட்டு இருக்க தேவையில்ல, லேண்டே உங்க பேர்ல தான் இருக்கும். மத்த ஒர்க் எல்லாமே இவங்க பாத்துப்பாங்க. அதுக்கான வருமானமும் உங்களுக்கு தனியா வந்துரும் உங்களுக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா அவங்க தான் லேண்ட் ஓனராவும் இருப்பாங்க. சோ ஒரு சர்டன் டைம் வரைக்கும் ஒரு பிளாட் ரெஜிஸ்டர் பண்றப்ப அவங்க வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே அவங்க கன்சிடர் பண்ணிட்டு சோ இது வந்து ஒரு உலகத்திலேயே வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா லேண்ட் தான். அது வந்து மோர் செக்யூர். இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேரல் லேண்டா இருக்கும் போது அதோட வேல்யூ ஒன்னு இருக்கும். அது நம்ம வந்து லே அவுட்டா கன்வெர்ட் ஆகும்போது அப்படியே டபுள் ஆயிடும். ஆமா. சோ அந்த டபுள் அதுவும் ஒரு பிளஸ் அவங்களுக்கு. சோ அதனால இதுல எதுவுமே வந்து லாஸ் ஆக போற இதுவே கிடையாது. ஒருத்தவங்க ஜென்யூனா பிசினஸ் பண்ணணும், எனக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா இருக்கணும், அதே நேரத்துல அது ரொம்ப செக்யூர்டா இருக்கணும்ன்ற பட்சத்துல நீங்க டிஎன் ப்ராப்பர்ட்டிஸை கான்டாக்ட் பண்ணலாம். சோ நான் தான் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸோட எம்டி. என்னோட டைரக்ட் நம்பர் அதுலயே இருக்கு. சோ நீங்க எனி டைம் எப்ப வேணாலும் கால் பண்ணி அதை பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் இந்த சைட் பத்தின டீடைல்ஸ் வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். அப்படி கால் பண்ண முடியாதவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, இமீடியட்டா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துரும். சோ டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு half an hour குள்ளரே உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ பிரதரோட நம்பர் கொடுத்திருக்கேன். சோ இந்த சைட் பத்தி டீடைல் வேணாலும் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த சைட்டோட டீடைல்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ள கொடுத்திருக்கேன். வீடியோல வந்து ஃபுல் டீடைலும் சொல்லிருப்போம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சோ நீங்க சைட் விசிட் பண்ணணும்னு நினைச்சாலும் பிரதரை கான்டாக்ட் பண்ணி நீங்க சைட் விசிட் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா பிடிக்கும். சிட்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு இடம் இந்த பட்ஜெட்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். குறுகிய காலத்திலேயே வந்து இவ்வளவு வீடுகள் வந்துருச்சுன்னா சிட்டிக்குள்ள இருக்குங்கிறத ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். சோ உடனே சைட் விசிட் பண்ணி உங்க பிளாட் வந்து புக் பண்ணுங்க. சோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஎன் ப்ராப்பர்ட்டிஸோட வீடியோல வந்து சந்திப்போம். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நன்றி.